We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த ரெண்டு அணிகளும் லாஸ்ட் இயர் இதே கிரவுண்ட்ல நடந்த நைட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணி 245 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லா எஸ்ஆர்எச் டீம் சேஸ் பண்ணியிருந்தாங்க. அபிஷேக் சர்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னாலும் ரெண்டு டீமோட பேட்டர் சூப்பர்பான ஃபார்ம்ல இருக்காங்க. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்ல இந்த போட்டியில பிளே பண்ணாங்க. அப்படிங்கும்போது அகைன் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டீட்டெயிலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு த ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 49 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீட்டெயில பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 6th மே வெட்னஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதில் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 25 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. இதில் கம்ப்ளீட்டா எஸ்ஆர்எச் டீம் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 17 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 8 மேட்சஸ் மட்டும் பஞ்சாப் டீம் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 4 மேட்சஸ் பிளே பண்ணதுல 3-1 இதுலயும் ஹைதராபாத் டீம் லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 10 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 9 மேட்சஸ்ல எஸ்ஆர்எச் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் பஞ்சாப் டீம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஸ்டாட்ஸை நீங்க நோட் பண்ணுங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஹைதராபாத் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 67 IPL மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 40 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 60% இருக்கு. பட் பஞ்சாப் டீமுக்கு வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப புவரா இருக்கு. இங்க பிளே பண்ண 14 மேட்சஸ்ல 4 மேட்சஸ்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 29% தான் இருக்கு. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருக்கும். இந்த சீசன்ல லாஸ்ட் டைம் நடந்த நைட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணி 242 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. டிசி டீமுக்கு ஸோ அதே போல ஒரு பிச் கண்டிஷன் இந்த மேட்சுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். டாஸ் ரன் பார்த்தீங்கன்னா நைட் கேம்ஸ்ல டாஸ் ரன் பண்ண கேப்டன் அதிகம் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நடந்த 12 நைட் கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா 8 மேட்சஸ்ல டாஸ் ரன் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க 12 நைட் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ண டீமும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ண டீமும் ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. ஈச் 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 191 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 177 இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 212 இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 33 இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த 12 நைட் மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் பிச் கண்டிஷன் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8 ரேஞ்சிலையும், மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா எக்ஸாக்டா 9 இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல 11.3 இருக்கு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டெத் ஓவர்ஸ்ல. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.5 இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பவர் பிளே ஓவர்ஸ்ல 1.8 இருக்கு. ஒரு சில போட்டிகள்ல ஒரு விக்கெட்டும் ஒரு சில போட்டிகள்ல 2 விக்கெட்டும் விழுந்திருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிச் கண்டிஷன் அண்ட் ஃபர்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கிற பவர் பிளே பவுலர்ஸுடைய குவாலிட்டியை பொறுத்தது. பிச் ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் 3 ஃபேஸ்ல பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 10.8ம், மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்ல 9 ரேஞ்சில் இருக்கு. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா இங்கேயும் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.3 இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பவர் பிளே ஓவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ் போலவே இங்கேயும் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.8 இருக்கு. விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த போட்டியில பிச் ரிப்போர்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஒருவேளை நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மாதிரி பிச் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு ஓப்பனர்ஸையும் பிக் பண்ணாம நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓப்பனர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர்ட் பெர் இன்னிங்ஸ் 60.4 இருக்கு. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 39 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 150 ரேஞ்சில் இருக்கு. டீசென்ட்டா இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்க டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்தும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 46%, மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 45% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் போக மிடில் ஆர்டர் பேட்டர்ஸும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 73 இருக்கு. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 38 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு. 190 ரீச் பண்ணுது. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 55% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 33%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 12% வந்திருக்கு. இந்த மாதிரியான பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல பார்த்தோம்னா எப்பவுமே செகண்டா பேட் பண்ணும்போது லோவர் ஆர்டர் பேட்டர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா நைட் கேம்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருக்கு. 69% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க தான் போல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 31% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 105 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து வெறும் 25 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. பொதுவாக இந்த கிரவுண்டை பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு கிரேவ்யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்காது. அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது இன்னிங்ஸ் வைஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 57 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 48 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது விட செகண்டா பவுல் பண்ணும்போது தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வச்சு மட்டும் தான் எடுத்திருக்காங்க அதிகமா. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 10 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ் குமார் ரெட்டி, சலில் அரோரா, அன்கித் வர்மா, பேட் கமின்ஸ், ஷிவாங் குமார், ஹர்ஷல் பட்டேல், ஈஷன் மலிங்கா அண்ட் சகிப் உசைன். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ், ஈஷன் மலிங்கா, சகிப் உசைன். மிடில் ஓவர்ஸ்ல ஷிவாங் குமார், ஹர்ஷல் பட்டேல், சகிப் உசைன், நிதிஷ் குமார் ரெட்டி. டெத் ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ், ஈஷன் மலிங்கா அண்ட் ஹர்ஷல் பட்டேல். டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஈஷன் மலிங்கா அப்படி இல்லைன்னா ஹர்ஷல் பட்டேல் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேவிஸ் ஹெட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசென்ட்டாக இருக்கு. பஞ்சாப் டீம் இருக்கிறா 27 ஆவரேஜ் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் நல்லா இருக்கு. 35 பிளஸ் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மெயினாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்க்கும்போது ஹர்ஷதீப் சிங் அவருடைய பால்ல 3 தடவையும், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், யான்சன் அண்ட் சஹல் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருக்கு ட்ரேவிஸ் ஹெட்க்கு. நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. பஞ்சாப் டீம் இருக்கிற 55 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 33 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 141 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசன்ல தான் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. பவுலிங் மேட்ச் அப் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பாத்தீங்கன்னா யான்சன் அவருடைய பால்ல 2 முறையும், ஹர்ஷதீப் சிங் அண்ட் சாஹல் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னாலும் நிறைய பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருக்கு. அடுத்ததா இஷான் கிஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. ஆவரேஜ் 20 தான் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் 30 பிளஸ் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 106 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல பாத்தீங்கன்னா யுஸ்வேந்திர சாஹல் அவருடைய பால்ல 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங்குடைய பால்ல அதிகபட்சமா 4 முறையும், ஸ்டாய்னிஸ் அண்ட் யான்சன் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. நிறைய பஞ்சாப் டீமுடைய பவுலர்ஸ்க்கு எதிராக அவுட் ஆயிருக்காரு இஷான் கிஷன். அடுத்ததா ஹென்ரிச் கிளாசன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு 37 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 55 ஆவரேஜும் இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல யுஸ்வேந்திர சாஹல் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச்
3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் யான்சன் அண்ட் ஜஹீர் பார்லட் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல ஹர்ஷதீப் சிங்கோடைய பாலுக்கு எதிராக பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் நிதிஷ் குமார் ரெட்டி பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பஞ்சாப் டீம் இருக்கிற அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 64 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 76 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீம் இருக்கிற. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டீம் இருக்கிற ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. 4 பால் ஃபேஸ் பண்ணி ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி. அடுத்ததா சலில் அரோரா சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 3 மேட்சஸ் பேட் பண்ணி 39 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டீம் இருக்கிற ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா அன்கித் வர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு துறை ஸ்டாட்ஸுமே சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா பேட் கமின்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் இருக்கிற 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 17 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா சிவாங் குமார் இவர் பஞ்சாப் டீம் இருக்கிற பிளே பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷல் பட்டேல் பேட்டிங் ஸ்டாட் சுமார் தான். பவுலிங்ல பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் இருக்கிற 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. பட் மேட்சப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இது சுமாராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஈஷன் மலிங்கா பஞ்சாப் டீம் இருக்கிற 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. மேட்சப் சுமாராக தான் இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா சகிப் ஹுசைன் இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல ராஜஸ்தான் டீமுக்கு பவுல் பண்ணும்போது தான் எடுத்திருந்தாரு. அடுத்ததா பஞ்சாப் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 9 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயின்னால கேன்சல் ஆயிருச்சு. 13 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. பட் லாஸ்ட் 2 மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ராஜஸ்தான் டீமுக்கு ஆகட்டும், அதுக்கப்புறம் குஜராத் டீமுக்கு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா பஞ்சாப் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், கூப்பர் கெனோலி, ஸ்ரேயா ஐயர், நேஹல் வதேரா, சுயான்ஷ் ஹெட்ஜே, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மார்க்கோ யான்சன், ஜஹீர் பார்லட், விஜயகுமார், ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சாஹல். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங், ஜஹீர் பார்லட், மார்க்கோ யான்சன். மிடில் ஓவர்ஸ்ல யுஸ்வேந்திர சாஹல், விஜயகுமார், மார்க்கோ யான்சன், ஜஹீர் பார்லட். டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங், விஜயகுமார் அண்ட் மார்க்கோ யான்சன். அடுத்ததா பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியன் ஷாரியா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசென்டா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு அதிகபட்சமா 57 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 36 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ் தவிர்த்து மற்ற பவுலிங் டீமுக்கு இவருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஹர்ஷல் பட்டேல் அண்ட் சிவாங் குமார் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் பிரப்சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஆவரேஜ் 26 தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 32 இருக்கு. ஓவராலா ஸ்டாட்ஸ் இவருக்கு டீசென்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டீமுக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல இவர் பார்த்தீங்கன்னா ஈஷன் மலிங்கா அவருடைய பால்லையும் சிவாங் குமாரோடைய பால்லையும் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் கூப்பர் கெனோலி இவர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 11 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல சிவாங் குமார் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்ரேயா ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 42 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 56 ஆவரேஜும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 6 மேட்சஸ் பிளே பண்ணதுல 3 மேட்ச்ல 50 அடிச்சிருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டீமுக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும், ஆவரேஜ் ஆகட்டும் ரெண்டுமே நல்லா இருக்கு. அடுத்ததா நேஹல் வதேரா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஈஷன் மலிங்கா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சுயான்ஷ் ஹெட்ஜே லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்லை. மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா பவுலிங் மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சனாமன் பவுலர்ஸை தவிர்த்து மற்ற பவுலிங் டீமுக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமாரா தான் இருக்கு.
பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் அண்ட் அபிஷேக் சர்மா இந்த 2 பேர்த்துடைய பால்ல அவுட் ஆயிருக்காரு. ஹர்ஷல் பட்டேலுடைய பால்ல 2 முறையும் அபிஷேக் சர்மாவுடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. இந்த போட்டியில பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது அதுவும் குறிப்பா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படின்னா ப்ரமோட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கோ யான்சன் பேட்டிங் ஸ்டாட் சுமார் தான். பவுலிங்ல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எஸ் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஈஷன் மலிங்கா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஜஹீர் பார்லெட் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா விஜயகுமார் இவர் பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி இதுவரை விக்கெட் எடுத்ததில்லை எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. மேட்சப்ஸும் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 12 இன்னிங்ஸ்ல 17 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பட் மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாரா தான் இருக்கு. கடைசியா யுஸ்வேந்திர சாஹல் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 23 இன்னிங்ஸ்ல 29 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதே கிரவுண்ட்ல தான் எடுத்திருந்தாரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில யாரு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுடைய பேட்டிங் யூனிட் பார்த்தோம்னா ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட வந்து இருக்காங்க. அக்ரெசிவ் பேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல தான் வந்து பவுலிங் யூனிட்டும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட இருக்காங்க. ப்ளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் எடுத்துட்டிங்கன்னா 2 டீமுமே தோல்வி அடைஞ்சிட்டு வராங்க. அதுவும் குறிப்பா பஞ்சாப் டீம் 2 போட்டியில தோல்வி அடைஞ்சிட்டு இந்த போட்டியில வந்து ப்ளே பண்ண போறாங்க. இந்த போட்டியில பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது சேஸ் பண்ற டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் எப்பவுமே இருக்கும். லாஸ்ட் சீசன்ல அப்படிதான் நடந்தது. 245 ரன்ஸ் அடிச்சும் பஞ்சாப்னால அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியல. எஸ்ஆர்எஸ் டீமுடைய ஓப்பனர்ஸ் ட்ரேவிஸ் ஹெட் ஆகட்டும் அபிஷேக் சர்மாவாகட்டும் 2 பேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போட்டியில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது சேஸ் பண்ணுற டீமுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. இது எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவாக சொல்ல முடியும். கீப்பர் செக்ஷன்ல ஹென்ரிச் கிளாசன் அண்ட் பிரப்சிம்ரன் சிங் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹென்ரிச் கிளாசனுக்கு ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போதும் பிரப்சிம்ரன் சிங்க்கு செகண்டா பேட் பண்ணும்போதும் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க எஸ்ஆர்எஸ் டீம் அப்படிங்கும்போது டாப் கேப்டன்சி பிக்கா இருக்காரு ஹென்ரிச் கிளாசன். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் அண்ட் சலில் அரோரா இருக்காங்க. இஷான் கிஷன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா ப்ரிஃபர் பண்ணல. நம்ம மேட்சப்ஸ்ல பார்த்துருப்போம். பஞ்சாப் டீமுடைய நிறைய பவுலர்ஸ்க்கு எதிராக நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு. ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. அந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம வந்து இவரை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. ஒருவேளை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக டீமில் இருப்பார். சலில் அரோரா எடுத்துட்டிங்கன்னா லோவர் த ஆர்டர் ப்ளே பண்ணுறாரு. ஃபியூ ஜிஎல் டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்க. பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட், ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் பிரியன் ஷாரியா சூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ல ப்ளே பண்ணுறதா கன்சிடர் பண்ணி நம்ம 4 பேட்டர்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்கித் வர்மா அண்ட் நேஹல் வதேரா இருக்காங்க. நேஹல் வதேரா பார்த்தீங்கன்னா லோவர் த ஆர்டர் ப்ளே பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அவரை ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து செகண்ட் டவுன் இல்லைன்னா தேர்ட் டவுன் ப்ளே பண்ணும்போது தான் அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ வேணால் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. ஆல்ரவுண்டர்ஸ்ல இப்போதைக்கு நம்ம கூப்பர் கெனோலி சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ், நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் மார்க்கோ யான்சன் இருக்காங்க. பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது மார்க்கோ யான்சனை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவே ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கண்டிப்பா நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ப்ரமோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த 2 அணிகளும் லாஸ்ட் இயர் நடந்த போட்டியில பாத்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்டா பஞ்சாப் டீம் பேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல இவர் தான் நிறைய ரன்கள் அடிப்பாரு. ஸோ ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணல. இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுற பட்சத்தில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். குறிப்பாக எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஈஷன் மலிங்கா அண்ட் ஹர்ஷதீப் சிங் 2 பேருமே டெத் ஓவர் பவுலர்ஸ். இந்த மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது டெத் ஓவர் பவுலர்ஸ்க்கான விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். ஈஷன் மலிங்காவுக்கு பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது தான் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பேட் கமின்ஸ், விஜயகுமார் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இருக்காங்க. எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹர்ஷல் பட்டேலை கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுவே விஜயகுமார் எடுத்துட்டிங்கன்னா பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கன்சிடர் பண்ணலாம். பேட் கமின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த பிச் கண்டிஷனை பார்த்தா நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஒருவேளை ஸ்லோவிஷ் விக்கெட் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சூஸ் பண்ணலாம்.
இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல அபிஷேக் சர்மா, ஹென்ரிச் கிளாசன், ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் பிரப்சிம்ரன் சிங் இருக்காங்க. இதுல சேஃபஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர் தான். அது போக எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது ஹென்ரிச் கிளாசனை நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி அபிஷேக் சர்மாவாகட்டும், பிரப்சிம்ரன் சிங் ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர்ஸ் ரிஸ்காக தான் வந்து இருப்பாங்க. பட் அன்னைக்கான போட்டியில் கிளிக் ஆச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். அந்த வகையில் அபிஷேக் சர்மா கடந்த காலங்களில் பஞ்சாப் டீமுக்காக இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணல இவருக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த போட்டியில். இதுவே பிரப்சிம்ரன் சிங் எடுத்துட்டிங்கன்னா சேஸ் பண்ணும்போது தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.